இப்போ இப்போ நம்ப முடியுது 6 நாளில் அத்தனை ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ அன்றைக்கி ஒன்றுமே இல்லை. ஆமாம், வானம், வெளிச்சம், வானம், அடுத்து கடலை தனியாக பிரித்து, வெட்டந்தறியாடி தனியாக பிரித்தாச்சு, கடலில் மிருக ஜீவன்கள், பறவைகள் அதில் உருவாச்சு. அடுத்து இங்கே பூமியில் மிருக ஜீவன்கள் எல்லாம் உருவாச்சு. அவங்களுக்கு கணிதர் விருட்சங்கள் உருவாச்சு. அடுத்து சூரியன் சந்திரன் காலங்களை நிர்ணயிக்கிறதுக்காக நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாக்கியாச்சு. அடுத்து மனுஷனை சிருஷ்டித்தாச்சு. அவன் ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்து அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து ஆளுகையும் கொடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? எல்லாமே நமக்காக தான். எத்தனை இருக்குது பிரயோஜனமாக இருக்குது? ஆமே. அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ 6 நாளில் முடிஞ்சு போச்சு. சப்ப மேட்ரு அவருக்கு 6 நாளில் ஒரே நாளில் கூட அவர் முடிப்பார். அது ஒரு ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்கள் வாழ்க்கையில் எனக்கு கடன் பிரச்சனை, சரீர பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, படிப்பு காரியங்கள், எதிர்காலங்கள், அவ்வளோதான். சப்ப மேட்ரு 6 நாளில் முடிஞ்சிடும்ன்ற இயேசு நாமத்தில். 6 நாளில் எப்படி பிரதர் அப்படின்னீங்கன்னா, அதற்கான காரியங்கள் தொடங்கும். கையை தட்டி எல்லாம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னார். எல்லாம் உடனே உருவாச்சா? ஒன்று அடுத்தடுத்து எல்லாம் ரெடி ஆச்சுல. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லா குறைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாம் மாறும், கண்டிப்பாக மாறும். ஆமாம், வியாதி இருக்குன்னா கண்டிப்பாக அது நீங்கும். வறுமை இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னா அது நீங்கும். தைரியமாக இருங்க. அது லேசான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தருக்கு அது லேசான காரியம். சொல்லுங்கள். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி கட்டுறதுக்கு அவருக்கு 6 நாளில் போதும். எல்லாத்தையும் அவர் ரெடி பண்ணிடுவார். அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே வெளியரங்கம் ஆயிடும். அதான் வேதம் சொல்லுது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஓகே, நான் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன். சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு தேவனுக்கு 6 நாள் போதும்னா, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மாற்றுறதுக்கு 1 நாள் போதும். கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். இப்பொழுது எல்லாம் அப்படியே உருவாக இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறது, அது வெளியரங்கமாகும். அப்படியே நடக்கும். ஓகே, காட் பிளஸ் யூ. மனுஷனை சிருஷ்டித்தேன்னு சொன்னார். உடனே வந்துட்டால் அதுக்கப்புறம் மட்டும் களிமண்ணெல்லாம் எடுத்து ரெடி பண்ணார். அப்படித்தான் உங்களுக்கான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஆமேன் அவருடைய கரத்தினால தொடங்கி ஆயிற்று. அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாயிரும். ஓகே, காட் பிளஸ் யூ. என்னைக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போவே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார். சொல்லுங்கள். ஆவியானவர் எனக்குள்ளே வந்துட்டார். ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாக இருக்கிற என் வாழ்க்கை வெளிச்சமாக ஒழுங்காக நல்லதென்று தேவன் காணும்படி மாறும். ஓகே, காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஓகே.